இன்னொரு விஷயம் இந்த ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பேசின விஷயம் வந்து எனக்கு பொறாமல் இல்லை அப்படிலாம் விஷயங்கள் பேசினது நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருந்தீங்க. பட் எனக்கு அதில் கேள்வி என்னென்னா, நமக்கு பொறாமலாம் இருக்காது. நமக்கு அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் பெருசாகிறதுனாலையோ பெரிய ஸ்டார் ஆகிறதுனால எனக்கு பொறாமலாம் இருக்காது. பட் ஒரு திங்கிங் இருக்கும் இல்லையா? நம்ம 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் வந்து பெரிய ஸ்டாராக இருக்காங்க, டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமா, இல்லை இது நமக்கு நடக்கலையாங்கிற ஒரு திங்கிங் இருக்கும்ல. ஸோ அப்போ அப்படி திங்க் பண்ணுறது உண்டா, இல்லை அதை நம்ம எங்கே மிஸ் பண்ணோங்கிறத அனலைஸ் பண்ணுறது உண்டா? இல்லை சி சில இடங்கள்ல வந்து நான் ஒரு 2-3 ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அவங்க எடுத்திருக்க ரிஸ்க் நான் எடுக்கல. ஓகே ஓகே. எக்ஸாம்பிள் ஆர்யா. ஓகே. அவனுக்கு வந்து ஒரு வேளை அந்த சூழ்நிலை அவன் இருந்த ஸ்டேஜுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா அவன் வந்து ஒரு சிங்கிள் பேச்சுலராக இருந்தான். கரெக்ட். சென்னையில் வீடு இருந்தது, சாப்பிட்றதுக்கு 3 வேளை சோறு இருந்தது. அதனால ஒரு ரிஸ்க் எடுத்தான். இப்போ நான் வந்து எங்கேருந்து கிளம்பி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டர் ஆகிறேன், அப்புறம் எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். எடுத்தோடனே நான் போய் சம்பாதிக்கிறதுலாம் போட முடியாது. ஸோ நான் எடுக்காத ரிஸ்க் என்ன அப்படின்னா, ஐ டென்ட் ப்ரொடியூஸ் அ ஃபிலிம் இன் மை இனிஷியல் ஸ்டேஜ். ஓகே. ஆர்யா பண்ணா, விஷால் பண்ணாப்புல. ஆமாம். பட் அவங்க பண்ணதுக்கு நான் வந்து அது ரிஸ்க் தான். பட் தே ஹேட் அ பேக்கப். நான் எல்லாமே கிரியேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. வீடே கிரியேட் பண்ணணும். நானே இந்த பொண்ணை லவ் பண்ணதுனால நானே அந்த என்னன்னா கமிட்மெண்ட் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம இது பண்ண முடியாமல் போயிடுச்சு, அது நான் பண்ண விருப்பமும் இல்லை, ஓகே நோ ப்ராப்ளம், வில் ட்ராவல் இப்படி இருந்தது. ஓகே. பொறாமப்படுறதுல வந்து டைம் வேஸ்ட் தான். கண்டிப்பாக டைம் வேஸ்ட் தான். எனக்கு என்னடானா விஷயம் ஆனஸ்டாக கிராட்டிடியூட் இருக்கும் எனக்கு. நம்ம எந்த வகையில் குறையாக இருக்கும், ஒரு 2 இட்டு கொடுக்கணும் அவ்வளோதானே. நடக்கும்போது நடக்கட்டும். பட் வீடு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ரெஸ்பெக்டு, ஒர்க் இருக்குது. எவ்வளோ சம்பாதிக்கணுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாரித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறாமப்பட்டு என்ன பண்ண போகிறோம். அதாவது சில பேரை வந்து அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, வந்தோன்னே போயிட்டான். வந்தோன்னா யாருமே போக முடியாதுன்றது. அவனோட லைஃப் பர்த்லேருந்து எவ்வளோ கஷ்டம் நீ பார்க்கணும் ஃபஸ்ட்டு. கரெக்ட். எந்த ஃபேமிலியில் இருந்தால் என்ன கஷ்டம், என்ன ஹியூமிலேஷன்ஸ், எவ்வளோ பட்டு ஒரு இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் அங்கே தான் ஓப்பன் ஆகுது அவருக்கு டைமு. நீ வந்து இப்போதாங்க வந்தாரு போயிட்ட, நீ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய